குவீன்ல வித்தவுட் கீ ஆர் வித்தவுட் ஆயில் நம்மளால ஒரு சூப்பர்பா ஒரு ஸ்வீட் பண்ண முடியும்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த டூ ட்ரேட்மார்க் டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு வந்து ஆப்டி டெம்ப்ன்ற ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணக்கூடிய ட்ரேட்மார்க் டெக்னாலஜி அண்ட் வைட்டாலாக்ன்ற இன்னொரு ட்ரேட்மார்க் டெக்னாலஜி இருக்கு. ஒரு ஹியூஜ் சேவிங்ஸ் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவீன் வில் பி த பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஓகே, சோ டு ஸ்டார்ட் தி டெமோ நான் என்ன பண்றேன்னா இது ரவா லட்டு பண்றேன். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் நான் ஆயில் நெய்யும் எதுவும் யூஸ் பண்ணல. ரவா ஒரு 2 கப் யூஸ் பண்ணிருக்கிறேன். அப்புறமா சுகர் 1.5 கப், பின்ன இது ட்ரை கோகனட் ஒரு 1/2, பின்ன இது ட்ரை ஃப்ரூட்ஸ், பின்ன ஏலக்காய், பின்ன இது வந்து மில்க், பாயில் மில்க் லைட்டா ஹோமா இருக்கணும், சூடா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நாங்க இதுல இத பாருங்க, ஒண்ணு இல்ல, இதுல ஜஸ்ட் ரவா போட்டுடணும். அப்புறமா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுடணும். சோ இன்னைக்கு நம்ம ரவா லட்டு பண்றோம், ரைட் ஷெஃப்? ஆமா, எஸ் எஸ் சார். ஓகே, சோ இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ரோஸ்ட் பண்ணீங்கன்னா, ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்க செப்பரேட்டா ஒரு பால் எடுத்துட்டு இதுல அந்த ட்ரை ரோஸ்ட் போட்டு இதுல சுகர் போடணும், பின்ன இந்த கோகனட் போடணும், பின்ன ஜஸ்ட் ஹவு மச் யூ வாண்ட் மில்க் போட்டு அது ரவுண்டா பால் பண்ணா போதும், உங்க லட்டு ரெடி. ஓகே, சோ இப்போ நம்ம இதுல ரவா வந்து வித்தவுட் இப்போ நம்ம மத்த ஒரு பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக்வேர்ல வந்து ரவா லட்டு பண்ணணும்னா என்னென்னலாம் அதிகமா போட வேண்டியது இருக்கும் ஷெஃப்? ஃபர்ஸ்ட் நெய் இம்பார்ட்டன்ட். லட்டுக்கு நெய் இல்லைன்னா ஆயில். சில பேர் நெய் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆயில் ரொம்ப தேவைப்படும் அந்த திக்னஸுக்கு, அந்த ஃபினிஷிங்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க நாங்க என்ன பண்றோம்னா, பிகாஸ் ஆஃப் வைட்டாலாக் ஆப்டி டைம் டெம்பரேச்சர்னால நம்மளுக்கு ஈவனா டெம்பரேச்சர், அந்த கலர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க நார்மல் குக்கர்ல குக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஈவனா இது வருதுல, ஏன்னா அந்த அந்த ரவா அந்த கலர் வருதுல. இது பாத்தீங்கன்னா இதுல ஈவனா கலர் வரும் ஃபர்ஸ்ட். அது கலரு பின்ன அந்த ஈவனா கலர் வரதுனால பிளாக் ப்ரௌன் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுறதுல. ஸோ ஈவனா கலர் வரும். அப்போ நாங்க ஆயில் போடாம அதுக்கு நாங்க என்ன நார்மலா இன்கிரீடியன்ஸ் போட்டு அப்போ அந்த கலரு அந்த டெக்ஸ்டர் ஒரே மாதிரி வரும். நீங்க ஆயில் போட்டு பண்ணுறது ஒண்ணுதான் இருக்கும், இது ஹெல்த்தியான பண்ணுறது ஒண்ணுதான் இருக்கும். பார்க்கும்போது 2 ஈவனா இருக்கும். அது டேஸ்ட் நம்மளுக்கு இன்னும் பெட்டரா கிடைக்கும். ஸோ இங்க நான் மில்க் ஜஸ்ட் யூஸ் பண்ணிருக்கிறேன், அவ்வளவுதான். இன்கிரிடியன்ட் எனக்கு ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க ஷெஃப், என்னன்னா நம்ம இன்னைக்கு ரவா லட்டுக்கு ஆட் பண்ணோம், நம்ம குயின்ல பண்ணக்கூடிய ரவா லட்டுக்கு. சார் 2 கப் நான் இது யூஸ் பண்ணிருக்கிறேன் ரவா. 1.5 கப் ஆஃப் சுகர் யூஸ் பண்ணிருக்கிறேன். ஓகே, ஒரு ட்ரை கோகனட்ல ஆஃப் ட்ரை கோகனட் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, என்ன ஒரு நம்மளுக்கு எத்தனை தேவைப்படும் அத்தனை மில்க் யூஸ் பண்ணும். ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. நீங்க அந்த லட்டு பண்ணும்போது அந்த ஸ்டிக்கு எத்தனை வேணும் அத்தனை யூஸ் பண்ணா போதும். ஓகே, இன்னும் ஏலக்காய் நீங்க 2, 3, 4 உங்களுக்கு எத்தனை ஜாஸ்தி ஃபிளேவர் வேணும் அத்தனை யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ குயின்ல இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் இன் கிளாஸ் மல்டிப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஒரு உயர்தரமான 18/8 கிரேட் 1 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 18/8 என்னன்னு பாத்தீங்கன்னா 18% குரோமியம் 8% நிக்கல் காம்பினேஷன்ல உருவான ஃபுட் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு உயர்தரமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து பாத்தீங்கன்னா த மோஸ்ட் ஹைஜீனிக் மெட்டல் இன் த வேர்ல்ட். ஓகே, சோ டாக்டர்ஸ் கூட வந்துட்டு அவங்களோட ஆபரேஷன் தியேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது சர்ஜிக்கல் ஸ்டீல். அகைன் இட் இஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அண்ட் எனி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அது சர்ஜிக்கல் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே 18/10க்கு மேல இருக்கும், அதுதான் சர்ஜிக்கல் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. நம்ம உணவு அந்த ஃபுட் கிரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்தரமான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இந்த 18/8. அதுதான் நம்மளோட குயின்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 3 பிளே கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய லேயர் வந்துட்டு 18/8, அதுதான் உணவை தொடுது. சோ லைக் இப்ப நீங்க அலுமினியம்னா வந்து ஈஸியா லீச் அவுட் ஆயிடும், ஃபுட்லயே வந்து கலந்துரும். அதே மாதிரி நம்ம
கம்ப்ளீட்டா வந்து ஒரு நான்ஸ்டிக்னா கூட அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிராக்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிட்டு உணவுல கலக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் நம்ம குவீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல 18/8 கிரேட் 1 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்திருக்கிறதுனால அந்த மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி எப்பவுமே லீச் அவுட்டே ஆகாது. சோ உணவுல வந்து கலக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அண்ட் நடுவுல வந்து 2 18/8க்கு நடுவுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கார்பன் ஸ்டீல் கொடுத்திருக்கிறோம். அகைன் கார்பன் இஸ் அ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அந்த வெப்பத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்துட்டு கார்பனுக்கு இருக்கு. சோ உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பாத்திரமே முழுமையா ஈவனா உங்களுக்கு ஹீட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, அதனால குக்கிங்கும் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்டாவும் நடக்கும், அதே மாதிரி ஈவனா இருக்கும். அண்ட் 5 பிளே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த சாட்டே பேன் 1.5 லிட்டர் சாட்டே பேன்ல இருக்கு. அதுல 5 லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 லேயர் சேம் தான், 18/8 கார்பன் ஸ்டீல் 18/8. 4வது லேயர்ல அலுமினியமும், 5வது லேயர்ல வந்துட்டு 18/8 கிரேட் 1, 4வது லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா அலுமினியமும், அண்ட் 5வது லேயர்ல வந்துட்டு 18/8 கிரேட் 1 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். சோ 2வது லேயர்ல கார்பன் ஸ்டீல் கொடுத்திருக்கிறோம், 4வது லேயர்ல அலுமினியம் கொடுத்திருக்கிறோம். 2 லேயருமே வெரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அந்த வெப்பத்தை வந்துட்டு ஃபாஸ்டா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால நம்ம என்ன ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறோமோ, லைக் வந்து ட்ரை டிஷஸ் இல்ல ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இப்போ லைக் வந்து ரவா வந்துட்டு ஷெஃப் வந்து வித்தவுட் கீ வித்தவுட் ஆயில் வந்து ஃப்ரை பண்றாரு, ஃபாஸ்டா நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இத்தனைக்கும் லோ ஃபிளேம்லயே ஃபாஸ்டா நடக்கிறதுக்கான வாய்ப்பு பிகாஸ் ஆஃப் திஸ் 5 லே கன்ஸ்ட்ரக்ஷன், 5 லேயர்னால மட்டுமே தான் முடியுது. ஓகே, சோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி. நான் 2 டெக்னாலஜி சொன்னேன், ட்ரேட்மார்க் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி வந்துட்டு ஆப்டிடெம்ப், ஆப்டிமல் டெம்பரேச்சர் ஆப்டிடெம்ப். இதனாலதான் ஜீரோ ஆயில் குக்கிங் வந்து பாசிபிள் ஆகுது. எதற்காக ஆயில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஆயில்ன்றது ஒரு குக்கிங் மீடியம். நம்ம உணவுல வந்துட்டு ஒரு படலம் மாதிரி, ஒரு கேரமலைசேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு நம்ம என்ன குக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஈவனா குக் பண்றதுக்கு, லைக் வெஜிடபிள்ஸா இருக்கட்டும் இல்ல நான்வெஜ்ஜா இருக்கக்கூடிய சிக்கன் மட்டன், நம்ம இதோட சேர்த்து நம்ம ஆயில் வந்துட்டு கலக்கும் போது அது நம்ம ஹீட் பண்ணும்போது மொத்த அந்த ஃபுட்டுமே வந்துட்டு ஹீட் ஆகும். ஏன்னா கன்வென்ஷனல் குக்கர் பேஸ்ல பாருங்களேன், சென்டர்ல அதிக வெப்பமும் அண்ட் கார்னர்ஸ்ல வந்துட்டு வெப்பம் வந்துட்டு ஈவனாவே இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, அதனால ஒரு குக்கிங் மீடியமா இருந்த ஆயில் இந்த ஒரு 30-40 வருடத்துல அது ஒரு டேஸ்டாவே மாறிடுச்சு. ஆனா நம்மளோட ஆம்வே குயினை பொறுத்த வரைக்கும் ஆயில் தேவைப்படாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த கன்வென்ஷனல் குக்வேர் பேஸ கம்பேர் பண்ணும்போது ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட் வந்து நம்மளோட ஆம்வே குயின் குக்வேர் பேஸ்ல நடக்குது. ஓகே, ஆனா குக் பண்றதுக்கு தான் ஆயில் தேவையில்லை. நீங்க குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூனோ இல்ல 1 டீஸ்பூனோ நம்ம ஆலிவ் ஆயில் வந்து நம்மளோட ஆம்வேல சேல் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க ஆட் பண்ணலாம். சோ தட் அது ஒரு டிரான்ஸ்ஃபேட்டா நம்மளோட பாடியில வந்துட்டு எல்டிஎல் லோ டென்சிட்டி லிபிட் புரோட்டீன்ற பிளாக் கொலஸ்ட்ரால் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாம அது ஒரு டிரான்ஸ்ஃபேட்டா ஃபுட்ல ஆட் ஆகாம நம்மளோட ட்ரைகிளிசரைட் லெவல்ல நார்மலா வச்சிருக்கிறதுக்கு நம்மளோட ஆயில் கன்சப்ஷன் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 80% கம்மி பண்ணலாம் யூசிங் ஆர் ஆம்வே குயின். இதுல இருக்கக்கூடிய அந்த திக் மல்டிப்ளே பேஸும் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட்னாலதான் நம்மளோட ஜீரோ ஆயில் குக்கிங் வந்து பாசிபிள் ஆகுது. அண்ட் நம்மளோட குயின் எல்லாமே மீடியம் அண்ட் லோ ஹீட்ல ஒர்க் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணது. இதுல இருக்கக்கூடிய அந்த மல்டி லேயர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப நேரத்துக்கு வெப்பத்தை வந்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப ஈவனா அந்த பாத்திரம் முழுமைக்குமே வந்துட்டு ஈவனா உங்களுக்கு ரீடைன் பண்ணும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆப்டிமல் டெம்பரேச்சர், ஆப்டிடெம்ப்ன்ற இந்த ட்ரேட்மார்க் டெக்னாலஜி மூலமா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டெக்னாலஜி வந்துட்டு வைட்டாலாக்ன்ற ட்ரேட்மார்க் டெக்னாலஜி, ஒரு டிஸ்டிங் ஃபீச்சர்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஆப்டிடெம்ப் இந்த ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட் நடக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து எந்த ஒரு அழுத்தமும் கிரியேட் பண்ணல. பிரஷர் குக்கர்ல வந்துட்டு நம்ம வேக்யூம்ல குக் பண்றோம், ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணி நம்ம குக் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஆனா நம்மளோட ஆம்வே குயின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும், இதுதான் பாட்டம், அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், மேல இருக்கக்கூடிய லிட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த இடத்துல எந்த லாக்குமே பண்ணல. உள்ள இருக்கக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து, ஓகே, இல்ல நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த வாட்டர், அதுவே ஒரு வாட்டர் ரிங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிட்டு ஒரு 30 செகண்டுக்கு லாக் ஆகும், 30 செகண்ட் ரிலீஸ் ஆகும். அந்த 30 செகண்ட் லாக் ஆகும் போதுதான் இந்த வைட்டா லாக்ன்ற இந்த டெக்னாலஜி வந்து ஃபார்ம் ஆகி உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட் வந்து அந்த உணவுலயே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டே ஆகும். அதனாலதான் ஃபுட் நியூட்ரியன்ஸ் ஆர் லாக் இன்சைட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உணவுலயே ஸ்டே ஆகுது. சோ ஃபுட் ஸ்ட்ரக்சரும் டேமேஜ் ஆக மாட்டேது. இதே பிரஷர் குக்கர்ல வந்துட்டு என்ன ஆகுது, உள்ள ஒரு அழுத்தத்தை நம்ம கிரியேட் பண்றோம், ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணி அது மூலியமா உணவுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்களான அந்த வைட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு விசில் மூலியமா வெளியில வந்துருது. அதனாலதான் என்ன உள்ள குக் பண்றாங்கன்றது பிரஷர் குக்கர்ல குக் பண்ணும்போது நம்மளால ஸ்மெல் பண்ண முடியும், அந்த நியூட்ரியன்ட் எல்லாமே வெளியில வந்துருது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிடெம்ப் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால வைட்டாலாக் டெக்னாலஜி ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் லோ ஆர் நோ எவாபரேஷன், நம்ம எப்ப அந்த லிட்ட திறக்கிறோமோ கொஞ்சமா எவாபரேட் ஆகும், இல்லைன்னா எவாபரேஷனே இருக்காது. ரொம்ப கம்மியான ஆயில் அண்ட்
மேக்ஸிமம் ஆயில் தேவையில்ல. பட் சில டிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு ரொம்ப கம்மியா விடணும்னா தாராளமா விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஆயில். கிட்டத்தட்ட 80% நம்ம ஆயில் வந்துட்டு இதுல சேவ் பண்ணலாம். அண்ட் வாட்டரும் வந்துட்டு மேக் லெஸ் வாட்டர் குக்கிங் பாசிபிள் வந்து நம்மளோட குயின்ல வந்துட்டு பாசிபிள். ஓகே, சோ உணவுல இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ஆயில் அண்ட் ஜூசஸ் மூலியமாவே, ஏன்னா உங்களுக்கு நான்வெஜ்ல எல்லாம் இந்த நேச்சுரல் ஆயில், சிக்கன் மட்டன்ல எல்லாம் நேச்சுரல் ஆயில் இருக்கு. அண்ட் காய்கறிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் சத்து, இந்த நேச்சுரல் ஜூசஸ்லயே நம்மளால குக் பண்ண முடியும். சோ அடிஷனல் வாட்டர், எக்ஸஸ் வாட்டர் அண்ட் எக்ஸஸ் ஆயில் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அண்ட் லோ ஹீட்ல நம்ம குக் பண்றதுனால மினிமம் 50% வந்து நம்ம சேவிங்ஸ், எஃபிஷியன்சி வந்து சேவிங்ஸ் இருக்கும். லைக் வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்ல நம்ம குக் பண்ணும்போது 30 நாளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு வருதுன்னா உங்களுக்கு மினிமம் 45 நாளுக்கு வரும். பிகாஸ் நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்றதுனால, மீடியம்ல ஸ்டார்ட் பண்ணி லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்றதுனால. அதே மாதிரி ஒரு ஃபேமிலில 4 பேர் இருக்காங்க, 4 லிட்டர் ஆயில் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு மாசத்துல 30 நாள்ல 1 லிட்டர் ஆயில் வந்து டோட்டலா கன்சியூம் பண்றாரு. ஓகே, சோ அந்த 1 லிட்டர் ஆயில் வந்து கன்சியூம் பண்றதை 80% குறைச்சு ஒரு 150 இருந்து 200 ml ஆயிலுக்குள்ளேயே நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். நாட் ஓன்லி அவங்க ஆயில்ல வந்து மணி சேவ் பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு மாசத்துல 1 லிட்டர் ஆயில் கன்சியூம் பண்ணா நிறைய மெடிக்கல் சேலஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. அது தடுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு சூப்பர், ஒரு குவாலிட்டி ஆஃப் 2 டெக்னாலஜி வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம் நம்மளோட ஆம்வே. எனி நியூ டிஷ் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். சோ நம்மளால இப்ப பார்க்க முடியுது. ஓகே, ஒரு குயிக்கா ஒரு ஸ்வீட் வந்துட்டு ஹெல்தியா we can do it using a queen. I thought of sharing it to you. And chef, yes sir, நீங்களும் வீடியோலயும் காமிக்கலாம். நம்ம போட்டோஸ் நான் வந்து காமிச்சேன். 1 minute I will add you in the spotlight. yes sir, yes. வீட்ல அவங்க வீட்ல டேஸ்டும் பண்றாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ. ஓகே ஷெஃப், உங்க வீட்ல தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. Yes, we got the feedback too. Thank you so much. Thank you. Thank you. Thank you. Okay.